ஜேபியும் எஸ் இன்றைக்கி நாம் தைக்க போகிறது ரொம்பவே க்யூட்டான ஒரு தோள் பை. ஓகேவா? ரைட். எஸ் முதல்ல கைப்பிடி தைச்சிடலாம். கைப்பிடியோட அகலம் 3 அங்குலம், நீளம் நம்மளோட விருப்பம்தான். இங்கே நான் 52 அங்குலம் எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீளம் எடுத்துக்கலாம். 40 அங்குலம், 35 நம்ம இஷ்டம்தான். எந்த அளவு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு கைப்பிடி நீளம் எடுத்துக்கலாம். ஒரு கிளாத் எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய பீஸ் உங்களுக்கு கிடைக்கலனாக்கா ஜாயின் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது அதே அளவில் லைனிங் கிளாத் திக் ஷீட் எதுனா எடுத்துக்கலாம். அதோட அகலம் 2 அங்குலம், இதே மாதிரி தான். நீளம் 50 அங்குலம் அளவுள்ள எடுத்துக்கலாம். அந்த 2ஆக மடக்கிடலாம். மடக்கி மையத்தில் வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். எஸ், இப்போ நம்மளோட கைப்பிடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக முதல்ல ஒரு கார்டு அல்லது பேப்பர் எதுனா எடுத்துக்கலாம். அதில் 12 அங்குலம் அகலம், உயரம் 10 அங்குலம் அளவுள்ள ஒரு பேப்பரில் பாட்டுன்னு எடுத்து வச்சுக்கலாம். அதை 2ஆக மடக்கி இந்த கார்னரில் 2 அங்குலம், அதே மாதிரி இங்கேருந்து 2 அங்குலம் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த கார்னரில் 1 இன்ச் 1 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். மேல் பக்கத்தில் மார்க் அவுட் பண்ணிவிட்டு இந்த டிப்பில் இருந்து இந்த டிப்புக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட பேப்பர் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே பேப்பர் பேட்டர்னை யூஸ் பண்ணி எந்த கிளாத்தில் தைக்க போகிறோமோ அந்த கிளாத்தில் 2 பீஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத் நல்ல திக்கான ஷீட், அரிசி பேக்கில் 3 ஷீட் எடுத்துக்கலாம். பேப்பர் பேட்டர்னை யூஸ் பண்ணி நூல் அளவு கூடுதலாக சதுர பீஸாகவே இருக்கட்டும், சதுரமாகவே இருக்கட்டும், அதில் டிசைன் கொடுக்க வேண்டும். ஓகேவா? ரைட். அடுத்ததாக உள் பேக்கெட்டோட அளவு 7.5 அங்குலம், நீளம், உயரம் 4.5 அங்குலம் அளவுள்ள ஒரே ஒரு திக் ஷீட் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் தையல் கிடம் விட்டு மைய அளவுள்ள ஒரு ஜிப் எடுத்துக்கலாம். 2 பக்கமும் வச்சு தைக்கிறதுக்காக சின்னதாக 2 பிட் கிளாத் எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போது ஃபுல் பேக்கெட் எப்படி தைக்கலாங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பிட் கிளாத் போட்டுக்கலாம். இங்கே வரைக்கும் வருது. ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். எஸ், நம்மளோட உள் பேக்கெட் ரெடி. இப்போது ஒரு மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் மேலேருந்து
2.5 அங்குலம் மார்க் அவுட் பண்ணிக்கலாம். 2.5 inches. அதை ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அந்த இடத்த கட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஜிப்போட அளவு 8 அங்குலம். 8 அங்குலம் அளவில் ஜிப் எடுத்துக்கலாம். அதில் 2 பக்கமும் பிட் கிளாத் போடுறதுக்காக சின்ன பீஸ் கிளாத் எடுத்துக்கலாம். ஜிப்புள்ள பாகம் மட்டும் வச்சுட்டு மீத பாகத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜிப்பை கிளாத்தை கால்குலேட் பண்ண வேண்டாம். ஜிப்போட மைய பகுதியை பின்பாகத்தில் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிளாத் 2 மடக்கி கிளாத்தோட மைய பகுதியும் மார்க் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த கிளாத்தில் ஜிப்பை வச்சு ஜிப்போட மைய பகுதியை மார்க் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பிளேஸை இதோட சென்டர் பார்ட்டில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த பாகத்தை 2 மடக்கி மையப்பகுதியை மார்க் அவுட் பண்ணிக்கலாம். இதில் அகலமான பாகம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த சைடில் திருப்பி வச்சு மாற்றிடக்கூடாது. ஸோ அதை கவனமாக வச்சுக்கலாம். அகலமான பாகத்தில் சென்டர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் கட்டை நம்ம ஜிப்போட பின்பகுதியில் ஏற்கனவே சென்டர் கட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட சென்டரில் வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது ஜிப்பை திருப்பி வச்சு ஜிப்பு மேலே ஒரு படிமான தையல். நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள பேக்கெட் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, அந்த ரைஸ் பேக்கில் ஒரு கிளாத் எடுத்து அது மேலே வச்சு இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்தாப்பில் நண்டுக்கால் கேப்பில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது அலக்கா இருக்கிற கிளாத்தில் இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இப்போது பேக் உள்ள போர்ஷன் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மேல் பாகத்தில் இன்னொரு ஜிப்பை வச்சு தைச்சிடலாம். ஃபுல் ஜிப். இந்த ஜிப்போட அளவு நம்ம மேல் பாக அளவு தான். 10 அங்குல அளவில் ஜிப் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த ஜிப்பை மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். ஜிப்பு மேலே இன்னொரு ரைஸ் பேக் எடுத்துக்கலாம். அந்த ரைஸ் பேக்கோட கலருள்ள பாகத்தை மேலே வச்சு இங்கிருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல்.
இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்துல நல்ல ப்ரெஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த கிளாத் அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த பக்கமும் நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். சுற்றிலும் இந்த கிளாத் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட ஒரு பாகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பாகத்தை எடுத்துக்கலாம். இன்னொரு பாகத்தில் நல்ல பக்கம் மேலே இந்த ஜிப் இருக்கு இல்லையா, ஜிப் எடுத்துகிட்டு போய் திருப்பி வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இன்னொரு பீஸ், மூணாவது பீஸாக ஒரு ரைஸ் பேக் இருக்கு இல்லையா, அது கலர் உள்ள பாகத்தை ஜிப்பு மேலே வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இந்த கிளாத்தை நம்மளோட வலது பக்கமாக திருப்பி நல்லா ப்ரெஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்மளோட ஃபுல் பேக்கெட்டை வச்சு தைச்சிடலாம். இங்கே ஆரம்பித்து இங்கே திருப்பி இது வழியே வெளியில் வந்துடும். இப்போது இந்த கிளாத்தை அப்படியே அடியில் திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் கொடுத்துட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு தையல். இங்கேருந்து இங்கே வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு தடவை. இப்போது எக்ஸஸாக இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். ராங் சைடு வந்துடலாம். வந்துட்டு இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இதோட ஜிப்போட மையப்பாகம், அதே மாதிரி இந்த ஜிப்போட மையப்பாகம் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 ஸ்டிச்சஸ், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 ஸ்டிச்சஸ். அடிப்பாகத்துலேயும் இங்கேருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம்.
இந்த கார்னர்ஸ் ரெண்டையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இங்கே இருந்து இங்கே வரைக்கும் 2 தடவை ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். எஸ், இப்போ நம்மளோட பேக்கை திருப்பிடலாம். எஸ், நம்மளோட சுபமான பேக் ரெடி. இப்போ இந்த இடத்துல நம்ம கைப்பிடியை ஜாயின் பண்ணிடலாம். கைப்பிடியை பின்பக்கமாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு ஜிப்பை லேசாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பேக்கோட பின்பாகத்தில் எவ்வளோ நுனியில் முடியுமோ அவ்வளோ நுனியில் ஒரு அங்குல அளவுக்கு கீழே வச்சுட்டு இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். திரும்பவும் சிலிம்பல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை மடக்கி இந்த இடத்துலையும் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். அதே போல் இந்த கார்னர்லையும் சுருக்கு இல்லாமல் கைப்பிடி எடுத்து விட்டு இந்த கார்னரில் வச்சு அதே மாதிரி தான் முதல்ல இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சிலிம்பில் தெரியாமல் இருக்கிறதுக்காக மடக்கி இந்த இடத்துலையும் ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், நம்மளோட சூப்பர்பான தோல் பை ரெடி. எகெயின் இந்த இடத்துல நம்ம சின்னதாக அழகாக க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ரைட். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.